நான் இப்போ பற்றி நான் பேசவே இல்லை இந்த படத்தில். அது வந்து அன்னைக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்த பேசுறதுக்கே இந்த படத்தில் நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பத்தலைன்னு வச்சுக்கோங்க, நேரம் பத்தலை. அன்னைக்கு எப்படி அவங்க வந்து ஃபைட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் வந்து வாழுது. நாட் ஜஸ்ட் தமிழ், மெனி லாங்குவேஜஸ் ஆர் அலைவ். டவுன் சவுத் வி ஆர் இன்டாக்ட். எப்படி அது எனக்கு ரொம்ப ஒரு புல்லரிக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ். எவ்ரி இன்சிடென்ட் ஐ வாஸ் ரீடிங் கூஸ் பம்ப்ஸ். அப்புறம் அதில் போராடின ஆராமசாமி ஐயா கிட்ட பேசும்போது எனக்குலாம் அந்த அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அவர் சொல்லுவாரும்மா, எங்கள் காலேஜ்லாம் பூந்து ஸ்டூடெண்ட்ஸை அப்படி பண்ணாங்கம்மா. நாங்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்படியே நேக்கடாக எடுத்துகிட்டு போயிட்டு அடித்து பிளட்டெல்லாம் வருமா, அப்படியே அந்த சோப்பு நுரையோட எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி பண்ணுவாங்கம்மா. ஒருத்தர் கண் இப்படி உடஞ்சிருச்சுமா அப்படின்லாம் சொல்லும்போது ஐ வாஸ் ஆக்சுவலி க்ரைங். அவர் கண்ணிலையும் தண்ணி, என் கண்ணிலையும் தண்ணி. பிகாஸ் நான் என் தாய்மொழியே பேசிக்கிறேன்னு சொல்கிறது ஒரே ஒரு ரீசன்னால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஹாரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அது தமிழன் தொடுத்த போர் அப்படின்னு ஒரு புத்தகம் ஆராமசாமி அடுத்து ஆராமசாமியோடது இருக்கு. இந்தி ஏகாதிபத்தியம் ஆலடியார் நிறைய எழுதியிருக்காரு. ஆமாம். அடுத்து நெஞ்சுக்கு நீதியில் சில சாப்டர்ஸ் இது இருக்கு. அண்ணாவோட ரைட்டிங்ஸ் இருக்கு மாபெரும். ஆமாம். வேற எல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச ரிசர்ச்சில் உங்களுக்கு கிடைச்ச தரவுகள்? மேக்ஸிமமாக வந்து நீங்கள் சொல்கிற இந்த புக்ஸ் தான். ஜட்ஜ் சந்துரு அவர்கிட்ட போய் மீட் பண்ணேன் நான். இந்த மாதிரி மனிதர்களை நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொஃபஸர், அவரோட ப்ரொஃபஸர் இதில் இருந்திருக்காரு, யூனோ. ஸோ அவர் தஞ்சாவூர்காரர், மதுரையில் இருந்திருக்காரு போராட்டத்தில், தியாகராயா காலேஜில். அப்படி நிறைய பேரை மீட் பண்ணியாச்சு. நிறைய பேரை மீட் பண்ணி மதுரையில் இருக்கிறவங்க நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கோம். ஈவன் ஹியர் அவங்கெல்லாம் இப்போ ப்ரொஃபஸர்ஸ். ஸோ அவங்க ப்ரொஃபஸர் நன்னன் சொல்லிட்டு படத்தில் இருக்கிறவர், அவர் வந்து ஹீ ஹாஸ் ஃபாட் ஸோ மச் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அவர் அப்படி நின்று இருக்கார் இந்த போராட்டத்தில். அவரை வந்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி 67 வந்து ஆட்சி மாறலைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் லைஃப் லாங் ஜெயிலில் இருந்திருப்பார். எதுக்கு? சிம்பிளி பிகாஸ் தமிழ் பேசணும்னு சொன்னதுக்கு, ஹிந்தி திணிக்காதுன்னு சொன்னதுக்கு. ஸோ இது சுதந்திர போராட்டம் தான்.